ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி, 6ஆம் இடத்துல செவ்வாய் புதன் ராகு, 7ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், 8ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர இருக்கிறார். மே மாதம் 6ஆம் தேதி புதன் 7ஆம் இடத்துல அமர இருக்கிறார். மே மாதம் 14ஆம் தேதி சூரியன் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். மே 20ஆம் தேதிக்கு பிறகு பாருங்க சுக்கிரன் 8ஆம் இடத்துல அமர இருக்கிறார். மே 24ஆம் தேதி முதல் புதன் பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். மே 31ஆம் தேதி அன்று பாருங்க செவ்வாய் 7ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார். இதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் மே மாதம் 20ஆம் தேதி வரையும் ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சூரியனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். சூரியன் பார்த்தீங்கன்னா லாபாதிபதி, மேலும் பாதகாதிபதி. உங்கள் ராசிக்கு அதிபதி லாபாதிபதியோட சேர்ந்துருக்கிறதுனால சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த மாதம் மே மாதம் 14ஆம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதியோடு சூரியன் இருப்பார். அப்போ நல்ல நிர்வாக திறமை இருக்கும், நல்ல ஒரு கம்பீரமாக இருப்பீங்க, தலைமை பொறுப்புகள் தேடி வரும், எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும், சில இழுபறியாக இந்த காரியங்கள் நடக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியோடு சூரியன் சேர்ந்திருக்கிறது உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும். ஆனால் அவர் பாதகாதிபதிங்கிறதுனால பேராசையினால் ஒரு சில கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, விழிப்பாக இருக்கணும். அதே சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 20 தேதி பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஏற்கனவே 8ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அப்போ 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது ஒரு சிலருக்கு திடீர்னு வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், வழக்கு இருந்தால் அது லாபத்தில் முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி சஞ்சாரம் செய்வது சிறப்பு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக செவ்வாய்க்கு 6ஆம் இடம் ரொம்ப சிறப்பு. கோச்சாரத்தில் செவ்வாய் பகவான் 3, 6, 10, 11 நன்மை செய்யும். அப்போ 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது அவர் 2ஆம் அதிபதிங்கிறதுனால நல்ல பணப்புழக்கங்கிறது இருக்கும். அதே போல் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கும்போது மன தைரியத்தை கொடுக்கும். போலீஸு, இராணுவம், மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், அதிகார யோகத்தை கொடுக்கும், செய்கின்ற தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அதாவது உங்களுடைய முயற்சிகளால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிற வரையும் எதையும் சாதிக்க முடியும். துளாராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 6ஆம் இடத்துல இருப்பது இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வலுவான நிலை அப்படின்னு சொல்ல முடியும் துளாராசிக்காரர்களுக்கு. அதே போல் குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைகிறார். குரு பகவான் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு இந்த மே மாதத்துலேருந்து அடுத்த மே மாதம் வரையும் 8ஆம் இடத்துல இருப்பார். குரு பகவான் 8ஆம் இடத்துல இருப்பது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா ஒரு பாவி 8ஆம் இடத்துல மறைவது நல்லது தான். பொதுவாக மறைந்த குரு நிறைந்து தருவார். ஆனால் குரு 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் ஒரு வருஷத்துக்கு, அதாவது கௌரவம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. மற்றபடி குருவால் உங்களுக்கு கெடுபலங்கள் இருக்காது. ஏன்னா குரு பகவான் இந்த இடத்தை விட பார்த்த இடத்தை தான் உங்களுக்கு பலம் பெற செய்வார். மேலும் குரு பகவானுக்கு பாருங்கள் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல பணப்புழக்கங்கிறது துளாராசிக்காரர்களுக்கு குரு பகவானால் கிடைக்கும். அதே போல் பாருங்கள் புதன் பகவான் உங்களுக்கு மாத ஆரம்பத்தில் 6ஆம் இடத்துல இருக்கிறார். மே மாதம் ஒரு 6 தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இப்போ துளாராசிக்காரர்களுக்கு புதன் யோகாதிபதி தான். அவரும் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஒரு 18 நாள் 7ஆம் இடத்துல இருப்பார். வியாபாரம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதே போல் பாக்கியாதிபதி 7ஆம் இடத்துல உங்கள் ராசியை பக்கத்தினால திடீர் அதிர்ஷ்டங்கள், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை. புதன் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பு. அதே போல் சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்துக்குடைய சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். மாத ஆரம்பத்தில் சூரியன் 7ஆம் இடத்துல இருப்பது நன்மை தான் செய்யும். என்ன ஒரு விஷயம்னா அவர் பாதகாதிபதிங்கிறதுனால கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை கொடுக்கும். கணவன் மனைக்குள்ளே விட்டு கொடு செல்வது நல்லது. அதே போல் உங்களுக்கும் தொழில் பார்ட்னர் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் சில வாக்குவாதத்தை கொடுக்கும், சில கஷ்டங்களை கொடுக்கும், சில பிரச்சனைகள் கொடுக்கும், கவனமாக இருக்கணும். அதே போல்
ஒரு வெளிநாடு போகிறீங்க, ஒரு வெளியூர் போகிறீங்க அப்படின்னா ஏஜெண்டுகள் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கும்போது எங்கே போனாலும் பாருங்கள், ஒரு வெளியூர் போகிறீங்க, வெளிநாடு போகிறீங்கன்னா அதில் ஒரு சில தடைகளை கொடுக்கும். அதனால் மற்றவர்கள் விஷயத்தில் மற்றவர்களை எளிதில் நம்பக்கூடாது இந்த சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிற வரையும். மே மாதம் 14 தேதி பிறகு சூரியன் 8ஆம் இடத்துல அமர இருக்கிறார். லாபத்து கூடவே 8ஆம் இடத்துல இருக்கிறார். வழக்கு லாபம். உங்களுக்கு மே மாதம் 14 தேதிக்கு பிறகு சூரியன் 8ஆம் இடத்துல மறைவது நல்லதுங்க. ஏன் அப்படின்னா அவர் குருவோட சேர்ந்து சஞ்சாரம் செய்திருக்கிறார். அப்போ லாபத்து கொடிவனும் 3ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. அது ஒரு வகையில் நன்மை தான். உங்களுக்கு சூரியனால் கெடுபங்கள் இருக்காது. சூரியன் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்போது குருவோடு சேர்ந்துருக்கிறதுனால ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுப்பார். வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். ஏன்னா லாபத்து கொடிவன் வழக்கு சார்ந்தில் இருந்தால் வழக்கு லாபம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மாதக்கிரகங்கள் எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அப்போ இன்னும் சொல்ல போனால் உங்கள் ராசிக்கு அதிபதியும் இந்த மாதம் வலுவாக இருக்கிறாரு. மே மாதம் 20ஆம் தேதி வரையுமே உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசியை பார்க்குறாரு. எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசியை பார்க்குறது அதிர்ஷ்டங்க. ஒரு பெரிய நன்மைகளை பார்க்க முடியும். அதாவது ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும். ராசிக்கு அதிபதி 7ஆம் இடத்துல உங்கள் ராசியை பார்க்கறதுனால. அதே போல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு கோட்சாரத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு தான் 6ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார். அப்போ இந்த வருட கிரகத்தில் ராகுவோடைய பங்கு முக்கியமானது. ராகு 6ஆம் இடத்துல இருக்கிற வரையும் பாருங்கள், எங்கே போனாலும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கும். வழக்குகள் இருந்தால் சாதகமாக முடியும். எதிரி தொல்லைகள் குறையும். எங்கே போனாலும் எதிர்ப்புகள் கட்டுப்படும். வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். இந்த ராகு 6ஆம் இடத்துல இருப்பது அவ்வளோ சிறப்புங்க. ஏன்னா ராகு பகவான் கோட்சாரத்தில் 3, 6, 11 நன்மை செய்யும். அப்போ 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை தாங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருடம் உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகு இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். நீங்கள் செய்கின்ற தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்த துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 8, 9, 10 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டியனான்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். அதே போல் துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 4, 5, 6, 7, 8, அதே போல் மே 15, 16, 17, மே 20, 21, 22, மே 26, 27 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் துளாராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண வணக்கம்.